ஒரு என்ட்ரி கால் சைடு, ஒரு என்ட்ரி கால் சைடு, ஒரு என்ட்ரி. ஃபைவ் சிக்ஸ்டிக்கு மேலே போச்சுன்னா ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு. டார்கெட் 565 சின்ன ரிஜெக்ஷன் ஜோன், அது அங்கே போய் டிசைட் பண்ணலாம். ஃபைவ் 566 எக்ஸிட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி தொட்டுறோம். எக்ஸிட் போதும். ஒரு சின்ன ரிவர்சல் இருக்கு, அதனால வர சொல்லிட்டேன். மேலே பாயிண்ட் இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். இந்த ட்ரேட் யாருன்னா எடுத்தீங்களா? சார் எடுத்துங்க சார். வெரி குட், வெரி குட். நீங்கள் தம்ஸ் அப் போடுங்க, இல்லைன்னா அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம பாயிண்ட்ஸ் இதில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா நான் பேசுகிறது அவங்களுக்கு கேட்காது. நிறைய பேருக்கு ட்ரேடில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ கொஞ்ச நேரம் அவசரப்பட வேணாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறி இருக்கா? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூப்பராக மாறிடுச்சு. 85 85 100 நல்லா இருக்கு. 85 100ல என்ட்ரி போட்டுங்க. 85 100 என்ட்ரி குயிக்காக போட்டு குயிக்காக வெளியே வரணும். டார்கெட் வந்து 518 டார்கெட். மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணிடுங்க, மியூட் பண்ணுங்க. அது மீதி பேருக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். ஐ கான்ட் சர்ச் அண்ட் மியூட் பண்ண முடியாது. யாரோ ட்ரேட் நேரத்தில் நான் அது போய் அன்மியூட் பண்ண முடியாது. உங்களை மியூட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக பார்த்துங்க. அது எஸ் போதும். இதில் என்ட்ரி எங்கே எடுத்தீங்க? 85 100 எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ரெட் கேண்டல் வரும். 85 100 யாருன்னா எடுத்தீங்களா? வெரி குட். சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆகுது. ரெட் கேண்டல் வரும், கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ 85,000 இது கொஞ்சம் நல்லா மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் இருந்தது. இப்போ இதுக்கு மேலே புது மூமெண்ட்டும் வரணும். அது கம்மி பாயிண்ட் தான். 40 பாயிண்ட் கிட்ட இருந்துச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் போச்சுன்னா அது உடனே எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு ரெட் கேண்டல் பெண்டிங் இருக்குது ஃபுட் சைடு. ஸோ நம்மளுக்கு ஒரு 22 பாயிண்ட் தான் டார்கெட் பண்ணோம். அதில் அதுக்கு மேலேயே வந்துச்சு. அதில் இப்போ புதுசாக வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். பட் ஃபுட் சைடு சப்போர்ட்டில் இருக்குது. இது பியூட்டிஃபுல் சப்போர்ட்டு. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த 495 மேலே திரும்பி வந்துச்சுன்னா கால் சைடு ஆக்டிவேட் ஆகிடும். 495க்கு மேலே திரும்பியும் வந்துச்சுன்னா கால் சைடு ரெடி ஆகிடும். உஷாராக இருங்க. இன்னொரு என்ட்ரி கிடைக்கும். கால் சைடு இன்னொரு என்ட்ரி 496 524 டார்கெட். சரி, அந்த 507 ரிஜெக்ட் ஆகிட்டோம். ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்குது. 507 அதை உடச்சா தான் நம்மளுக்கு அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் கன்ஃபார்மு. இங்கே லைன் போட்டிருக்கோம் பாருங்க.
அதுக்கு மேலே லைன் இருக்கிற வரைக்கும் கன்ஃபார்மாக வெயிட் பண்ணலாம் அந்த டார்கெட்டுக்கு. இந்த 507 உடச்சிச்சுன்னா வெளியே போயிடுங்க. அது இருக்கிற வரைக்கும் இது மேலே போகும், டார்கெட் கொடுக்கும். ஸோ இதுதான் நான் சொன்னது. இங்கே இந்த பாயிண்ட்டுக்கான டார்கெட் 525, 30 பாயிண்ட்டுக்கான டார்கெட் போயிடும். மேலே கால் சைட் மேலே போயிடும். பேராசைப்படாதீங்க. 1-2 பாயிண்ட் குறைச்சா எடுத்தால் கூட பரவாயில்ல. ஒரு தட்டினோடனே வெளியே வந்துடணும். எஸ் என்எஃப் போதும் மேலே, பட் போதும். இந்த கால் சைடு யார் யார் எடுத்தது? பியூட்டிஃபுல். இன்னும் இருக்குது அதில். நான் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துறேன் உங்களுக்கு. கொஞ்சம் புஷ் ஆகணும். அது மார்க்கெட் பீக்கில் இருக்குது. சரி, இது ஃபுல்லாக வேணாம், விட்டுருங்க. சரி, புது என்ட்ரி எதுவும் போட வேணாம். கண்டினியூ ஆகிற ட்ரேடு மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இது சப்போர்ட் இருக்குது. இது கீழே போச்சுன்னா விட்டுடுங்க. ஸோ அது எவ்வளோ 55 பாயிண்ட்டாக மாறிடுச்சு அந்த ட்ரேடு. இப்போ போயிடும் மேலே. இப்போ தொட்டுரும். அது 55 பாயிண்ட்ஸ் கொடுத்துரும். இப்போ 55 பாயிண்ட்ஸ்க்கான ட்ரேடாக மாறிடுச்சு அது. சரி, 1-2 செகண்ட் லேட் ஆகுதுன்னா பாயிண்ட் குறைக்கிறதுக்கு உரிமை இருக்குது உங்களுக்கு. ஏன்னா லேட் ஆகக்கூடாது, நம்மளுக்கு குயிக்காக போய் ரீச் ஆகணும். அப்படி போகணும். அப்போ தான் நம்ம அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ ஆச்சுன்னா கூட வந்த வரைக்கும் எடுத்துன்னு. எஸ், பியூட்டிஃபுல். போதும். ஸோ மேலேயே வந்துச்சு. 55க்கு மேலேயே நம்மளுக்கு வந்துடுச்சு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 74க்கு மேலேயே வந்துடுச்சு. அடிச்சு தள்ளுன்னு போகுது. அவ்வளோதான். இது யாரும் எடுத்தது இந்த ட்ரேடு? கால் சைடு கண்டினியூ யாருன்னா பண்ணீங்களா? பியூட்டிஃபுல். சரி, நல்லா இருக்குது 2 நாளாக ட்ரேடு. ஸோ எல்லா நாளும் இதே மாதிரி இருக்காது, அதையும் யோசிச்சுக்கோங்க. சரி பிரவீன், நான் கொடுக்குற இந்த சென்செக்ஸை நீங்கள் நிஃப்டி 50க்கும் எடுக்கலாம். நிறைய பேர் எடுக்கலாம். சேமாக ஒர்க் அவுட் ஆகும். ஒன்று ப்ரீமியம் வராது. 3228 தீபக், 50 பாயிண்ட்ஸ் பிரபு. நிஃப்டி 50 நீங்கள் எடுக்கலாம். என்ன ஒன்று, ப்ரீமியத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். டிகேவை 50, 32 பாயிண்ட்ஸ் ராமு, 2 லாட். சரி, இப்போ கால் சைடு டைரக்ஷனலாக போயிடுச்சு. அது 50 பாயிண்ட்ஸ் ரிச்சர்டு. $70 பாயிண்ட்ஸ் கௌசல்யா, 15 பாயிண்ட்ஸ் மணிவண்ணன், பரணி 20 பாயிண்ட்ஸ். சரி, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க நல்ல நேரத்தில். இப்போ பரவாயில்ல. நம்ம ட்ரேடில் சொல்லும் போது 25 தமிழ்மாறன். சரி, தமிழ்மாறன் உங்களுக்கு லிங்க் வருது, அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. லாஸ்ட் மினிட்ல உள்ளே வந்தீங்களா இல்லையான்னு தெரியல. பரவாயில்ல, வந்துட்டுக்கிறீங்க. 50 நாகராஜன், 40 ஜெயராமன், MS 20 ஒரு லாட் பெருசாக போட்டிருப்பாரு. 15 பாயிண்ட்ஸ் செந்தில், 45 பாயிண்ட்ஸ். பியூட்டிஃபுல். சரி, மார்க்கெட் இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரெடிக்டபுளாக இருக்குது. காசு பண்ணுற நேரம் இதெல்லாம். மண்டேவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னைக்கு மார்க்கெட் நம்மளை ட்ராப் பண்ணணும்னு நினைக்குதோ அன்றைக்கி கொஞ்சம் லாட் போட்டு பேருக்கு ஒரு ட்ரேடுன்னு இட்டுங்க. ஸோ ஓவரால் மந்த்லி பிஎன்எல் பாசிட்டிவ் வச்சுக்கோங்க. டெய்லி பாசிட்டிவாக பண்ணு போங்க. அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கும். சரி, 1 லாட் போடுறவங்க இந்த 40 பாயிண்ட் எடுக்கிறீங்களா, இந்த அக்ரெஷன் பண்ண வேணாம். நான் கொடுக்குற அக்ரெஷன் வந்து 25 to 50 பாயிண்ட்ஸ்க்கான அக்ரெஷன். இது நீங்கள் ஒரு லாட் போட்டிங்கன்னா 10 பாயிண்ட் போனால் கூட 200 ரூபா, 20 பாயிண்ட் போனால் 400 ரூபா தான் போகுது. அதனால் அந்த அக்ரெஷன், நான் சொல்கிற அக்ரெஷனை நீங்கள் அந்த சின்ன லாட்கார் யூஸ் பண்ண வேணாம். அது நீங்களே உங்கள் இந்த லெவல்ஸ் கொடுத்துக்கிறல, அந்த லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 43 பாயிண்ட் ஸ்ரீராம்.
இந்த ஒரு லாட் போடுறவங்களுக்கு ஒரு வழி சொல்றேன். இந்த நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில் எதனா வரும்போது நல்ல ப்ரைஸ் கிடைச்சிச்சுன்னா நிஃப்டியில் பார்க்குறேன், சென்செக்ஸில் இல்லை நிஃப்டியில் பாருங்க. 25,900 சிஇ 55 ரூபாய்க்கு வாங்கினது 195 ரூபாய்க்கு போயின்னு இருக்கு. 56 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 25,900 சிஇ 55 ரூபா லீஸ்ட் போய்க்குது. இன்னைக்கு பார்த்தா ஒரே ஒரு லாட்டில் 6,000 ப்ராஃபிட் போயின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூட ஒரு லாட் போடுறவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரே ஒரு 2 நாள் 3 நாள் ஓடினுக்குது. அது 57 ரூபாய்க்கு போச்சு. எடுக்கும்போது இப்போ 196 போகுது ப்ரைஸு. 6,050 ரூபா ஒரே லாட். 30 பாயிண்ட்ஸ், 85 பாயிண்ட்ஸ் புஷ்பராஜ், 43 ஸ்ரீராம், 40 points Kutti, 40 points 45 Sendil, 16 points Sanjeev, 20 points MS, 40 points Jairam, Nagarajan 50 points, 25 points Tamil Maran, 20 points Bharani, 15 Manivanna, 70 points Kausil, 50 points Richard, 20 points Balaji, 32 points Ramu, Prabhu 50, 28 Deepak, Venugopal 32. வெரி குட். வெயிட் பண்ணலாம்.